إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أسأله بالهدى ودين الحق لغيره على الدين كله ولو كره المشركون. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளர், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமி அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில், பூமியில் அவன் படைத்த மனிதர்களிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்ற வாதத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற அல்லாஹ்வுடைய புத்தகம் திருமறை குர்ஆனில் என்னென்ன பண்புகளை கொண்ட மனிதர்களை நான் நேசிக்கிறேன், எந்தெந்த குணங்களை கொண்ட மனிதர்களை நான் நேசிக்கிறேன் என்று பல இடங்களில் பல பண்புகளை பல குணங்களை எதை அவன் நேசிக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதர்களில் பட்டியல் போடுகிறார். இந்த பட்டியல் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுகின்ற பொழுது கேட்டு செவியில் வாங்கி கடந்து போவதற்குண்டான பட்டியல் அல்ல. மாறாக இந்த பட்டியலில் இந்த பண்பில் இந்த குணத்தில் நானும் இருக்க வேண்டுமே என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கவலையும் ஆர்வமும் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்ட சில மனிதர்களை நான் நேசிக்கிறேன். 5ஆம் அத்தியாயத்தில் 13ஆம் வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். 9ஆம் அத்தியாயத்துல 7ஆம் வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். 60ஆம் அத்தியாயத்துல 8ஆம் வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறார். 3ஆம் அத்தியாயத்துல 146ஆம் வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புஷ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறார். 3ஆம் அத்தியாயத்தில் 159ஆம் வசனம்,
இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் அவனை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். இப்படியாக பல பட்டியலை அல்லாஹ் சொல்கிறார். இதில் ஒன்றுதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நமது தலைப்பாக நீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறார். நீதி என்ற வார்த்தையை நாம் நிறைய முறை கற்றிருக்கிறோம். அதற்கு எதிரான அநீதி என்ற வார்த்தையினுடைய பல செய்திகளை நாம் கற்றிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்துதான் மாணவர்களே, நீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய அந்த நீதியை, நீதி பின்பற்றக்கூடிய இடத்தில் ஒரு நீதியாளனாக, நீதி பிரதிபலிக்கக்கூடியவனாக, நீதி விரும்பக்கூடியவனாக நாம் இருக்கின்றோமா என்று ஒரு உரசி பார்த்தனை நமக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாம் நடத்திக் கொள்ள வேண்டும். நீதி என்பது ஈமானுக்கும் இபாதத்திற்குமான அந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு நொறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ், நம்பிக்கையும் செயல்பாடுகளும் சார்ந்த ஒரு விஷயம். இறை நம்பிக்கை மற்றும் இறை வழிபாடு, ஈமான் மற்றும் இபாதத், இந்த இரண்டையும் நெருக்கமான தொடர்பில் வைக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு குணம் நீதி. இந்த இடத்துல இருந்துதான் நம்மளே வாட் இஸ் த இஸ்லாமிக் வியூ அபவுட் ஜஸ்டிஸ், நீதியின் விஷயத்தில் இஸ்லாமிய பார்வை என்ன, அந்த நீதியின் விஷயத்தில் நாம் எப்படி இந்த பூமியில் நடந்து கொள்கிறோம். நாம் பல அடையாளங்களோடு இந்த பூமியில் தெரிகிறார். நாம் விரும்பக்கூடிய அடிப்படையில் என்றாலும் ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த பூமியில் பல அடையாளங்களை நாம் விரும்பலாம். ஒரு தொழுகையாளியாக, நோன்பாளியாக, தர்மம் செய்யக்கூடியவனாக என்ன, அல்லது அதை தாண்டி இந்த பூமியில் ஒரு தொழில் அதிபராக, ஒரு வியாபாரியாக என்று பல அடையாளம், புகழ், பிரபலம், படிப்பு, பதவி என்ற எல்லா அடையாளங்களையும் நாம் கொண்டிருந்தாலும் நீதியாளர்களாக நாம் இந்த பூமியில் அடையாளம் காணப்படுகிறோமா என்ற ஒரு கேள்வி நாம் நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், அதிலே முதலாவதாக இந்த நீதி விஷயத்தில் நாம் நீதியாளர்களாக இருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. அந்த நீதி விஷயத்தில் நாம் யாருக்கு முதல் நீதியை செலுத்த வேண்டும் என்றால், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நீதி செலுத்த. தன்னை படைத்த இறைவனுக்கு நீதி செலுத்தாதவன் ஒருபோதும் யாருக்கும் நீதி செலுத்த. தன்னை படைத்தவனுக்கு நீதி செலுத்தாத ஒரு மனிதன் யாருக்கும் இந்த பூமியில் நீதி செலுத்தவே முடியாது. அந்த நீதி என்பது தன்னை சார்ந்த, அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நீதி என்பது தனக்கு தானே அநீதி இழைக்காத ஒரு இடத்திற்கு நகர்வதுதான். அப்போ தனக்கு தானே நீதி செலுத்தாத ஒரு மனிதன் வேறு யாருக்கும் நீதி செலுத்த முடியாது. அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நீதி என்பது எந்த வகையிலும், எந்த விதத்திலும், எந்த அடிப்படையிலும் ஒருபோதும் அவனுக்கு இணை வைக்காமல் இந்த பூமியில், அதான் நீதி. அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அவனை மட்டுமே வழங்கிவிடுவது, அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இந்த பூமியில் வாழ்வது, இணையாக்குவது என்பது, இணையாக்காமல் இருப்பது என்பது நீதி என்றால், அல்லாஹ்வுக்கு இணையாக்குவது அநீதி. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட, வரையறுக்கப்பட்ட நீதி என்றால், அதற்கு எதிராக நான் இந்த பூமியில் நடமாடுவது, அவனுக்கு இணை வைப்பது அநீதி. எப்படி அநீதி? அல்லாஹ் சொல்லுகிறார், என்ன பாவத்திலேயே பெரிய பாவம், அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆனால் நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பூமியில் வாழக்கூடிய நம்மோடு, குறிப்பாக மனிதர்களோடு நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கான்செப்ட் ஆக இருந்தாலும்,
அந்த மனிதர்களில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பெற்றோருடைய விஷயத்தில், குடும்ப ரீதியான மனிதர்கள் விஷயத்தில் நாம் நீதியோடு நடந்து கொள்வது. உண்மையில் சொல்ல போனால் பாவங்களை பார்ப்பதிலேயே பெரிய அமைதி நம்மிடத்திலே கிடந்தது. குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பாவம் 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 என்று அடையாளப்படுத்தி நாம் பட்டியலிட்டனா, குடும்பத்தில் அது பெற்றோரோ தாயோ தந்தையோ மனைவியோ அவர்கள் விஷயத்தில் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடியதை பாவமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நம்மிடத்தில் இல்லை. இந்த இடத்தில் நாம் நீதியாக நடக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் நீதியாளர்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நெருக்கமான பெற்றோருக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்களுக்கு அது ஒரு நெருக்கடியாக இருந்தாலுமே நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் தாயை திருப்திப்படுத்துவதற்காக மனைவியிடத்தில் அநீதியாக நடந்து கொள்ளும். விலாவரியாக சொல்வதற்கில்லை, பிராக்டிஸாக நாம் தெரிந்ததுதான். நமது குடும்பத்தில், நமது தாம்பத்தியத்தில், நமது வீட்டில், நமது வீட்டு சூழலில் எப்படி நாம் நடந்து கொள்வோம் என்பதை நம்முடைய மனக்கண் கொண்டு வந்து நிறுத்தி நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்பதை நாம் நமக்குள்ளே கொள்வோம். தாயை திருப்திப்படுத்துவதற்காக மனைவி விஷயத்தில் அநீதியாக, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாய் தந்தையர் விஷயத்தில் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடிய போக்கு நம்மிடத்தில் அதிகரித்திருக்கின்றதை யாரையோ திருப்திப்படுத்த அவரை இவரை எந்த விஷயத்தில் அநீதியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நான் நீதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்ற அல்லாஹ்வுடைய திருப்தி நாம் பல நேரங்கள் எதிர்பார்ப்பதில்லை. அடுத்ததாக சொசைட்டி, சமூகத்தின் மீது நாம் நீதி செலுத்துகிறோம். சமூகத்தின் மீது நீதி செலுத்துவது என்றால் சமூகத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்திருந்திருக்கக்கூடிய சமூகத்தில் பல தரப்பட்ட மனிதர்கள் என்னோடு கலந்து வாழ்வார். பொருளாதாரம் படைத்தவனும் வாழ்வான், பொருளாதாரம் இல்லாதவனும் வாழ்வார். பணக்காரனும் என்னோடு வாழ்வார், ஏழையும் என்னோடு வாழ்வார். படித்தவனும் வாழ்வார், படிக்காதவனும் வாழ்வார். என்ன, எல்லா நிலையிலும் என்னோடு கலந்து உருவாடக்கூடிய மனிதர்களை கண்ட ஒரு அமைப்பு தான், ஒரு கட்டமைப்பு தான் சமூக கட்டமைப்பு. அப்படி என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதுதான் அந்த நீதிக்கு சமமானது. இந்த இடத்தில் தான் நாம் சறுக்கிய, நாம் தோற்று போன, நீதியை மறந்த இடம் என்பது என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய தேவையை, அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் நாம் மறந்து போவது. அதில் பிரதானமானது நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதில் பிரதானமானது ஒரு பொருளாதாரம் படைத்தவனாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருளாதாரத்திற்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட வரம்பு, எல்லை என்ன உண்டு, குறிப்பாக அதை என்னோடு இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் எதை தெளிவாக சொன்னாலோ கட்டளையிட்டாலோ அந்த பட்டியலில் உள்ள மனிதர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது, அதை தாண்டி ஜக்காத்தையே கொடுக்காமல் நாம் அதை அவர்களுக்கு முறையாக முழுமையாக கொடுத்தால்தான் அது நீதி. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், நான் சம்பாதித்த வருமானம், சேமிப்பு எல்லாவற்றையும் முறையாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன அளவுகோலில் நின்று அந்த ஜக்காத்தை நிர்ணயித்து அந்த ஜக்காத்தை முறையாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த மனிதனுக்கு போய் சேரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் மீது காட்டி அநீதி. நாம் எந்த தரத்தில் இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் அல்லாஹ் சொல்லிட்டான், பொருளாதாரம் உங்களிடத்தில், பொருளாதாரம் உள்ள மக்களிடத்தில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு சிறந்த பொருளியல் தத்துவத்தை, பொருளியல் கோட்பாட்டை சொல்லக்கூடிய மாற்றம் சொல்கின்றது. பொருளாதாரம் உங்களிடத்தில், பொருளாதாரம் உள்ள மக்களிடத்தில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொன்ன அந்த வேட்டைகள் வரக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ஜகாத்தில் இருந்து 2.5% நான் கொடுக்க மறுத்தால்,
அலட்சியமாக பொதுபோக்காக இருந்தால் அது அநீதி. அது அவர்களுக்குரிய பொருளாதாரம். 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 10 லட்சமோ 20 லட்சமோ இத்தனை சதவீதம் பொருளாதாரம் என்றிலிருந்து அந்த மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது என்ன? அது நாகரீக திருட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறக்கூடிய காரியம் புரிந்தால் சொசைட்டியின் மீது என்ன நாம் காண்பித்த இப்படி நிறைய நீதியற்ற விஷயம் நாம் சொல்லலாம். காரணம், இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது நீதியாக நடந்தால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த தரத்தை மறுமையிலே கொடுப்பார். அநீதியாக நடந்து விட்டாலோ நாம ஒரு நியாயம் கற்பிச்சு இது இப்படி நடந்தது அதனால நான் இப்படி பேசுவேன், எங்க அம்மா அப்படி சொன்னாங்க அதனால கொண்டாடிட்டு இப்படி நடந்துக்கிட்டேன், என் கொண்டாடி இப்படி சொன்னது அதனால கொண்டாடி பேசினேன் என்பது மாதிரியான வரட்டு வாத புறதிவாதங்கள் எல்லாம் ரப்பினுடைய விசாரணை மன்றத்திற்கு முன் ஒருபோதும் வைக்கவே முடியாது. காரணம், நீதி செலுத்துவது துல்லியமானவர் அவர். கணக்கு வாங்குவது எப்படி துல்லியமானவனோ நீதியின் விஷயத்தில் மிக மிக நுட்பமானவன் துல்லியமானவர்களா ஒருபோதும் தெரிவிக்க முடியாது. எந்த அளவுக்கு கொம்புள்ள ஒரு ஆடு தனக்கு கொம்பு இருக்கின்றது என்ற திமிரின் காரணமாக பூமியில் வாழுகின்ற பொழுது ஒரு கொம்பில்லாத ஆட்டை துன்புறுத்தி காயப்படுத்தி இருக்கும். கொம்புள்ள ஆடு தனக்கு கொம்பு இருக்கின்றது என்ற வலிமையை நிரூபிப்பதற்காக ஒரு கொம்பில்லாத ஆட்டை துன்புறுத்தி காயப்படுத்தி இருக்குமையானால் கொண்டு வந்து நிறுத்துவான் 2 ஆட்டை. அப்படி உனக்கு கொம்பு இருக்கின்றது என்பதற்காக நீ துன்புறுத்தினாய், அதற்காக கூட நீதி செலுத்தக்கூடியவன் என்ன? ஒரு சாதாரண ஒரு ஜீவராசியே மனிதன் அல்லாத ஒரு உயிரினமே தங்களுக்குள்ள நீதி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றால் அதையும் கொண்டு வந்து மறுமையில் விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் நிறுத்துவோம். எத்தனை உபதேசங்கள், எத்தனை சொற்கள், எத்தனை ஜுமாக்கள், எத்தனை தர்பியாக்கள், எத்தனை பயான்கள், எத்தனை 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 மார்க்க செய்திகளை கேட்டும் இந்த பூமியில் நீதியோடு நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் இன்னொரு நீதியாளர்களை அல்லாஹ் நேசிப்பார் என்றால் அநீதியாளர்களை ஒருபோதும் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டார். அதான செய்தி. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அநீதி நாம் 2 கோணத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று, நமக்கு எதிராக இந்த பூமியில், இந்த மண்ணில், இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த என்பதற்காக நான் கொடுமைப்படுத்தப்பட்டார், என் மீது அநீதி அளிக்கப்பட்டார், எனக்கான நீதி மறுக்கப்பட்டார், அதை கண்டு பொங்கி இழக்கூடிய அதற்காக எல்லா விதமான பொருள் முயற்சியை எடுக்கக்கூடிய நான் என் கோபம் என் ஆத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எனக்கான நீதி மறுக்கப்படுகிறது. அது பள்ளிவாசலாக என்ன இன்ன பிற வணக்க வழிபாடு சுதந்திரமாக வகுப்போடைய சட்டத்தின் திருத்தமாக இன்று எதுவாக இருந்தாலும் இது எனக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்று குமுறுகின்ற நான், கொதித்தெழுகின்ற நான், கோபப்படுகின்ற நான் எப்படி இந்த பூமியில் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சித்து வருவதாக. அப்படியாக இன்னொரு கோணம், அப்படி அநீதியாளர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான், அவன் சும்மா விடவும் மாட்டான். யார் தனக்கு ஆட்சியும் அதிகாரத்துடைய செல்லும் கருவும் ஆணவம் கொண்டு இந்த பூமியில் நடந்தார்களோ, நடப்பார்களோ, இனி நடக்க இருக்கின்றார்களோ அத்தனை அநீதியாளர்களையும் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு, ஒரு செய்தி உண்டு. இந்த அநீதி விஷயம், இந்த அநியாயக்கான விஷயத்தை நபிக்கு சொல்வதை நமக்கு அல்லாஹ் சொல்றார். எந்த அநீதி, யாருக்கான அநீதி, என்ன அநியாயம் இந்த பூமியில் அழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய செய்தி மூலமாக ஒரு ஆசுவாசத்தை, ஒரு ஆறுதலை அல்லாஹ் தருகிறார். ولا تعصبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. நபி அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து அல்லாஹ் சொல்கிறார், இந்த அநியாயக்காரர்கள் விஷயத்தில் அல்லாஹ்
பாராமுகமாக இருக்கின்றான் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் அவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் அவர்களுடைய கண்கள் வரைத்து பார்க்கக்கூடிய அந்த வறுமை நாடுக்காக எல்லா அநியாயக்காரர்களையும் அல்லா அந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா விதமான சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயம் அநீதி கொடுமைகளுக்காக அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான் என்று அதை நம்பி ஆசுவாசம் அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். சாராம்சம் சொல்கிறார்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நீதியாக நாம் இந்த பூமியில் நடந்து கொள்வதற்குண்டான ஒரு பெரும் முயற்சி நாம் எடுப்பது. எனக்கு எதிரான அநீதி இழைக்கப்படும் பட்சத்தில் அந்த அநீதியை நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான் என்று அல்லாவை பொறுப்பு சாட்டி அல்லாவை மீது நம்பிக்கை வைத்து அதிலே ஆறுதலும் சகிப்புத்தன்மை பொறுமை கொள்ளக்கூடிய மனிதர்களாக ஆக இந்த பூமியில் வாழக்கூடிய உச்ச நாட்களில் எனது வெற்றி நீதியாளனாக, ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் நீதியாளனாக, ஒரு முதலாளியாக இருந்தால் என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு நீதியாளனாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியனாக இருந்தால் என்னிடத்தில் படிக்கும் மாணவத்திலே நான் நீதியாளனாக இருக்க வேண்டும். ஒரு ஜமாத்திற்கு தலைவனாக இருந்தால், ஒரு இயக்கத்திற்கு தலைவனாக இருந்தால், ஒரு சமூகத்திற்கு தலைவனாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் பரஸ்பரம் சம நீதியை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நான் நின்று ஒரு நீதியாளனாக நான் என்னை அடையாளப்படுத்த வேண்டும். அதுதான் நல்லா விரும்புகிறது. ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு தொழிலதிபர், ஒரு பிசினஸ்மேன், ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய படித்தவர், ஒரு புகழ்ச்சி உச்சத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு ஆன்மீகவாதி, அதெல்லாம் அடையாளமே கிடையாது. எந்த இடத்தில், எந்த சூழலில், எந்த இடத்தில் இருந்தாலும் நீதியாக நீ நடந்து கொண்டாயா என்றுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற இறுதி உச்சமுறை ஆசிரியரை அல்லாஹ்வின் விருப்பமான அடியார்களாக வாழக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்கள் நேசிக்கிறான் என்று சொன்னாங்க. அந்த பட்டியலில் நமது பெயர் ஒருவருக்குண்டான ஒரு பெரும் முயற்சி எடுக்கக்கூடிய மக்களாக மாறுவாக உலகமான அப்படியான வாக்கியத்தை நம் அனைவரும் தருவாராக. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك பானவர்களே, முதல்வர்களில் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில உபதேசங்களை பார்க்கிறோம். இந்த உலகில் நாம் நீதியாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடுத்த பாட் நமது சந்ததிகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு, நமது வாரிசுகளுக்கு, நமது மகனுக்கு, மகள் இவர்கள் விஷயத்தில் மிக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோரை பார்த்தோம், மனைவி பார்த்தோம், சமூகத்தை பார்த்தோம், நல்லாவும் பார்த்தோம், அநீதி இழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அழுத்தமாக ஆழமாக நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டியது சின்னஞ்சிறு பிள்ளைகளாக வளர்ந்து வரக்கூடிய எதிர்கால தலைமுறையாக இருக்கக்கூடிய சந்ததி, என் வாரிசு, என் மகள், என் மகள் இவர்கள் விஷயத்தில் மிக நீதியாக அது எல்லாவற்றிலுமாக அவர்களே அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் சொன்னார், ஒரு முறை என் தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கினார், ஒரு பரிசை தந்தார், ஒரு கிஃப்ட் தந்தார். தந்தை விட்டு என்னை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே என்னை அழைத்து சொன்னார். சென்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது மகனுக்கு நான் இப்படி ஒரு அன்பளிப்பை நான் வழங்கி
இதனுடைய செய்தி என்ன என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்டார், உனக்கு இவரை போன்ற வேறு பிள்ளைகளும் உண்டா? கேட்கிறார். இவரை போல நோமான் அவர்களை போல இன்னும் உங்களுக்கு பிள்ளைகள் உண்டா? ஆம். இவருக்கு கொடுத்ததை போலவே அவர்களுக்கும் நீங்கள் அன்பளிப்பை கொடுத்தீர்களா? விஷயம் அல்லாஹ்வை கேட்டோட இல்லை. அல்லாஹ்வை சொல்கிறேன், அவர்களுக்கும் கொடுத்து இவருக்கு கொடுத்த நன்மையை பெறக்கூடியதை போலவே அவர்களுக்கும் கொடுத்து நன்மை பெறக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்கின்ற பொழுது பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியே அல்லாஹ்வை சொல்கிறேன், நான் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை, இவருக்கு மட்டும்தான் கொடுத்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த அநீதிக்கு என்னை சாட்சியாளராக ஒருவர். நாம் நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்தாத இருக்கும். எப்பொழுதுமே அதன் மீது நமது பார்வை செலுத்தால் பிள்ளைகள் விஷயத்தில், ஒரு அன்பளிப்பின் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிக ஒரு செய்தியாக கடந்து போவதை விட, மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பின் விஷயம் என்று போவதை விட நாம் பார்க்க வேண்டியது இஸ்லாம் நீதியின் மார்க்கம், இஸ்லாம் நேர்மையின் மார்க்கம். ஒரு மகனுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு நுட்பமாக, நுணுக்கமாக, துல்லியமாக, தொலைநோக்காக, விசாலமாக பார்க்கக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அப்படித்தான் அதை அணுக வேண்டும் என்றால், இந்த அநீதிக்கு என்னை சாட்சியாளராக நீங்கள் என்னை ஆக்காதீர்கள் என்று ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவர்? என்ன காரணம்? பிள்ளைகள் விஷயத்தில் மிக சமமாக, சரியாக, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உணர்த்தக்கூடிய சரி. இது ஏதோ பிள்ளைகளுக்கு பரிசை கொடுத்தோம், அன்பளிப்பை கொடுத்தோம், ஆடை கொடுத்தோம், விளையாட்டு பொருட்களை கொடுத்தோம், என்ன அவன் விரும்பக்கூடிய இந்த காலணியை வாங்கி கொடுத்தோம், போனை வாங்கி கொடுத்தோம் என்பதோடு சென்று விடக்கூடிய காரியம் அல்ல. நீதி என்பது வெறுமன இந்த ஜட பொருட்களையும் ஒரு ஏதோ அன்பளிப்பின் அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சிக்கான, அவனுடைய சந்தோஷத்திற்கான, அவனுடைய என்ஜாய்க்கான ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம் என்ற மட்டத்தில் நின்று விடக்கூடிய காரியம் அல்ல நீதி என்பது. நாம் நமது பிள்ளைகளுக்கு செலுத்தக்கூடிய நீதியிலேயே மிக பிரதானம் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி ஒழுக்கம். அநீதியாளர்களாக மாறிவிடக்கூடாது. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் நமது பிள்ளை நம்மதை நோக்கி கையை நீட்டிவிடக்கூடாது. என் தந்தை எனக்கு சிறந்த கல்வியை தரவில்லை, சிறந்த ஒழுக்கமான வாழ்க்கை அமைத்து தருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று நமது பிள்ளை அல்லாஹ்விடத்திலே நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், there is no chance in that. அங்கே அதற்கான வாய்ப்பு கிடையாது. இங்கேதான் இந்த பூமியில் எனது மகனுக்கோ மகனுக்கோ அவனுக்கு சிறந்த கல்வி, ஒழுக்கமான கல்வி, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய கல்வி கொடுப்பதற்குண்டான முயற்சி நாம் அவனுக்கு சரியான நீதியை நாம் செலுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால் பிரமாண்டமான 50 லட்சத்துல வீட்டை கட்டி கொடுக்கணும். அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல பெரிய வருமானம் தான், வியாபாரத்தில் தனியாக பிரிச்சு கொடுத்தோம், அவனுக்கு ஒரு 50 லட்சத்துல வீட்டை கட்டி கொடுத்தேன் என்பதல்ல. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக, சிறந்த ஒழுக்கமானவனாக, இறைச்சி உள்ளவனாக, இந்த பூமியில் எந்த கல்வி அவனுக்கு பயனளிக்குமோ அந்த கல்வி இந்த பூமியில் கொடுக்கக்கூடியவனாக நாம் மாறினால்தான் அவனுடைய விஷயத்தில் சரியாக நீதியை செலுத்தினோம் என்று. ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகச் சிறந்தது அவனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. ஒரு மனிதன் விட்டு செல்லக்கூடிய நல்லறங்களிலேயே மிகச் சிறந்தது பயனுள்ள கல்வி, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலியான பிள்ளை. நாம் மரணித்து நம்முடைய ஜனாசா கிடத்தப்பட்டிருக்க
இருக்கின்ற பொழுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒட்டுமொத்த முகல்லாவே நமது ஜனாசா தொகையில் கலந்து கொள்வதற்காக வந்து நிற்பதில்லை. நமது பிள்ளை, நாம் வளர்த்த பிள்ளை, நாம் பெற்றெடுத்த பிள்ளை, நாம் லட்சங்களை செலவழித்து எல்லா விதமான உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்த பிள்ளை நமது ஜனாசாவில் நிற்காமல் வெளியோ மூன்றாவது மனிதனை போல யாரோ ஒரு அந்நியனை போல நிற்பதல்ல நாம் அவளுக்கு கொடுக்கக்கூடிய நீதி. அது அநீதி. அடிப்படையில் பார்க்கிறே நமது மகளையும் அல்லாஹ்வை பயந்த ஒழுக்கமான சாலிகான மார்க்க கல்வி பெற்ற பிள்ளையாக மாற்றி எடுப்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரு நீதி. அதுக்கு பல வழிகள் உண்டு, பல வாசல்கள் உண்டு, பல சந்தர்ப்பங்கள் உண்டு, பல வாய்ப்புகள் உண்டு, பல படித்தரங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் ஆண் பிள்ளையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 10th முடிஞ்சிருக்கு, +2 முடிஞ்சிருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கனவுகளோடு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரண்டிங் மெத்தாலஜி, அந்த பெற்றோர்களுக்கு உண்டான இயல்பான மனநிலையோடு நாமும் இந்த பூமியை கலந்து உறவாடி நடமாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நான் முன்வைப்பது, என் மகனாக இருந்தால் உலக கல்வி அவனுக்கு வேண்டும்தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உலக கல்வி அவனுக்கு கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் கொஞ்சமேனும் கொஞ்சம் அல்லது அதே அளவோடு என்ன கொஞ்சம் மார்க்க கல்வியில் கிடைக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களில் அவனை சேர்ப்பதற்கான பெரும் முயற்சி எடுப்பது. அப்பொழுதுதான் அவன் ஒழுக்கமானவனாக இந்த பூமியில் நடப்பான். மகனாக இருந்தான், மகளாக இருந்தாலும் எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இந்த மகளாவில் வசிக்கக்கூடிய நாம் நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நமது பள்ளிவாசல், நமது குறிச்சி பிரிவோடு, நமது மற்ற சாலை பள்ளிகள், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தளத்திற்கு மேல் தளத்திலேயே எனது பிள்ளை, எனது மகளை, எனது சகோதரர், எனது பேச்சு மார்க்க கல்வி கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமது ஜமாத் உருவாக்கி இருக்கின்றது. அன்னூரா பெண்களுக்கான எங்கேயும் தெரியும். அங்க போய் சேர்த்தனா, இங்க போய் சேர்த்தனா, எந்த கவலையும் சஞ்சலமும் நோ டென்ஷன். ஆக இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்வது, ஆண்களுக்கு உண்டான வாய்ப்புகள் விரிந்து விளக்கக்கூடிய நேரத்தில் நமது பெண் பிள்ளைகளை கொத்து போயிருக்கக்கூடிய, எங்கே திரும்பினாலும் சீர்கேடுகளும் வழிகளிலும் அழிந்து போய் கிடக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் எங்கே தவறி போய்விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கேயும் நம்முடைய பெண் பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம். இங்கே உண்டு அதற்கான கல்வி. மாஷா அல்லாஹ், அன்னூரா பெண்கள் அரபிக் கல்லூரி நாம் வசிக்கக்கூடிய, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலையை சிறந்த ஆசிரியரை கொண்டு, சிறந்த பாடத்திட்டத்தை கொண்டு உலக கல்வி, மார்க்க கல்வி. பிள்ளைக்கு BA இங்கிலீஷ் உண்டு, BBA வேண்டுமா மாஷா அல்லாஹ் உண்டு, டீச்சர் ட்ரைனிங் அப்படியான ஒரு கல்வி வேண்டுமா அது உண்டு. எல்லாம் கலந்து என்ன ஒரு இரண்டும் கலந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக இருக்கின்ற மாஷா அல்லாஹ். 3 வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை இந்த அன்னூரா கல்வியை சேர்த்து மார்க்க கல்வி அவர்களுக்கு கொடுப்போமா, ஒரு நீயத்தை வைப்போமா, அவர்களை ஆலிமாக்களாக உருவாக்குவதற்குண்டான ஒரு ஒத்துழைப்பை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதியை, சிறந்த கல்வி ஒழுக்கமும் கொடுக்க வேண்டும் என்ற நீதியை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வருவோம். அத்தோடு இந்த தளத்திலேயே அதற்கான ஒரு பெரிய எஃபோர்ட்ஸ், பெரிய முயற்சி, அதற்கான உழைப்பு, அதற்கான அர்ப்பணி, ஒரு பெரிய பொருளாதாரம் செலவழித்துள்ள வகுப்பறைகள், கம்ப்யூட்டர்ஸ், அந்த வகுப்பறைகளுக்கு உண்டான தேவைகள், அதற்கான டெஸ்க், அதற்கான 3 ஆசிரியர்கள் பிரின்சிபல் என்று ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரங்கள் செலவழித்துத்தான் அந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பெரிய பற்றாக்குறையோடு, பொருளாதார நெருக்கடியோடு தான் அந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. கட்டணம் என்றாலும் கூட எந்த தெளிப்போ எந்த விதமான நெருக்கடியோ நாம் கொடுப்பதே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்ற பொருளாதாரத்தை முன்னிறுத்தாமல் நம்முடைய வரக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பொருளாதார பின்னணியோடு வருகிறார்கள். அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமா வசூல் என்ன, அந்த அன்னூரா கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு
கல்வியினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த கல்லூரியை சிறப்பாக கொண்டு செல்வதற்காக எடுக்கப்படுகின்றது. தாராளமாக இந்த இடத்தில் 2 பார்வை வேண்டும், 2 கோணங்கள். ஒன்று, என் வீட்டில் இருக்கக்கூடிய என் மகளை ஒரு ஆலிமாவாக ஆக்க, மார்க்க படித்த ஒரு பெண்ணாக ஆக்க நான் எடுக்கக்கூடிய முயற்சி. அதற்கு சாத்தியம் இல்லையா? அந்த நியத்தில் என் சார்பாக என் மகளை படிக்க வைக்கக்கூடிய அதே சிந்தனையோடு, அதே ஒரு ஒற்றை இலக்கோடு அன்னோரா கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான கல்வி தொகைக்காக நான் நிர்வாகத்தை அணுகின்றேன். இந்த 2, ஒன்று என் பிள்ளையை ஆலிமாவாக உருவாக்கும். அதற்கு சாத்தியம் இல்லையா? அதற்கு வாய்ப்பு இல்லையா? அடுத்தது என்ன? சமூகத்தில் ஒரு பெண்ணை மார்க்கம் கற்ற ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி குடும்பத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற கவலையின் பின்னணியில் தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறது. பெரிய நெருக்கடி, பெரிய ஒரு பொருளாதார சிரமம். அந்த சிரமத்தை போகக்கூடிய பொறுப்பும் நமக்கு உண்டு என்பதை அறிந்து, புரிந்து, தெரிந்து உணர்ந்து என் பிள்ளையை நான் அந்த கல்லூரியில் படிக்க வைப்பேன். அல்லது என் சார்பாக நான் பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக நான் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பிள்ளை அதன் மூலமாக மார்க்கத்தை கற்று, அதற்கு பிறகு அந்த மார்க்கத்தின் சமூகத்தில் அவள் பிரச்சாரம் செய்து, அவள் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக யாரால் ஒரு மனிதர் நினைவைத்திருந்து வெளியே வந்தால் அந்த கூலி நமக்கு உண்டு என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் தாராளமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன். மந்தல்லதி கருளாக அல்லாஹ்வுடைய அழகினுடைய கடன் கொடுக்கக்கூடிய யார் என்று அல்லாஹ் கேட்கின்றானே, நான் ஒன்று என்ற மன நிறைவோடு சொல்வதற்கான வாய்ப்பு அன்னோரா பெண்கள் கல்லூரிக்கு நாம் கொடுக்கக்கூடிய. ஆகவே தனியாக தாருங்கள், தாராளமாக தாருங்கள். நிர்வாகத்தை அணுகி ஒரு மாணவிக்கு நான் பொருட்படுத்திருக்கிறேன், அதற்குண்டான பொருளாதாரம் நான் தருகிறேன் என்று உங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம். வருஷமா இந்த பூமியில் அல்லாஹ்வை பயந்த மக்களாக, நீதியோடு இந்த பூமியில் வாழ்ந்த மக்களாக, எதிர்கால தலைமுறையை இறைச்சல் உள்ள தலைமுறையாக மாற்றி எடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு பங்களிப்பு செய்த மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதாக. அப்படிப்பட்ட பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனையை பற்றி வலிமை, தாக்கத்தை, ஆயுள் ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, எண்ணத்தை, சிந்தனை, வாழ்வை, நல்ல மனங்களை அனைவருக்கு தருவதாக. வாகன